நாம் சில முக்கியமான காரியங்களை செய்யும் போது நாம் செய்வது தவறாகி விடக்கூடாது என்பதற்காக சங்கீதம் 32:8 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தரிடத்தில் சென்று நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை காட்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நினைத்துக் கொள்கிறோம் சில காரியங்கள் முக்கியமானது, இதில் தவறு நேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. நாம் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் முக்கியமானது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஜெபித்து, இயேசு சுவாமி, இன்று இப்பொழுது நான் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை எனக்கு காண்பியும், என்னை போதித்து நேர்வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லும்போது, நல்ல அன்பு நிறைந்த தகப்பன், நமக்காக ஜீவனையை சிலுவையிலே தந்த தகப்பன், நம்மை நேர்வழியில் நேர்த்தியான வழியில் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, சிறிய காரியம் பெரிய காரியம் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் பிரித்து விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து தேவனிடத்திலிருந்து நற்போதனையை பெற்று வழி பிசகாமல் நேர்வழியில் நேர்த்தியான வழியில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.